இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் சென்னையின் மிக முக்கியமான இடமான ஒயிட்ஸ் ரோட் என்று அழைக்கப்படுகின்ற இடத்துல தான் நின்று இருக்கேன். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா தென்னிந்திய திருச்சபையின் தலைமையிடமான சினாட் அலுவலகம் உள்ளது. அந்த அலுவலகத்தின் முன்னால தான் நின்று இருக்கோம். எதற்காக நம்ம இங்க நின்று இருக்கோம்னா, இந்த தென்னிந்திய திருச்சபை என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அறப்பணிகளுக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் அதன் மூலமாக நிறைய தொண்டுகள் செய்ய வேண்டும். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பல உதவிகளை திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி தேவைப்படுகின்ற பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய திருச்சபையானது ஒரு ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த தென்னிந்திய திருச்சபை முற்றிலுமாக ஊழல் கரைப்படிந்த மனிதர்கள் கையில் சிக்கியுள்ளது என்பது மிகவும் வேதனையான விஷயம். அதிலும் முக்கியமாக தற்பொழுது இருக்கின்ற நிர்வாகம் ஊழலின் உச்சகட்டம். ஊழல் எந்த அளவுக்கு அதிகமாக செய்ய முடியுமோ உலக மனிதர்கள் கூட செய்யாத அளவுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான கோடிகள் இங்கிருந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நமது வலைதளத்தின் மூலமாக அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதிலும் மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம், அநியாயம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது என்னன்னா, அவங்களுடைய இந்த பதவி காலம் தற்போது சினாடு நிர்வாகிகராக இருக்கின்ற திரு ரூபன் மார்க், அதுபோல பெர்னாண்டோ சத்தன்ராஜா மற்றும் விமல் சுகுமார், மாடரேட்டர், ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் ட்ரெஷரர், இவருடைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஆனா இவர்கள் இல்லீகலாக தன்னிச்சையாக வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பதவி காலத்தை 9 மாதங்கள் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து மிக தவறான ஒரு விஷயம். எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி காலம் முடிந்த பிறகு வீட்டுக்கு போகாம உட்கார்ந்து என்ன ஆட்டை போட்டு நினைக்கிறாங்களோ, அதற்கு காரணம் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கடந்த காலங்களில் நிர்வாகத்தில் இருக்கும்போது செய்த ஊழல்களை அடுத்த நிர்வாகம் வந்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற காரணத்துக்காக பயந்து இது போன்ற குறுக்கு வழிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா சத்தியம்தான் ஜெயிக்கும், உண்மைதான் நிலைக்கும். அவர்களை ஏத்தும் பாத்தீங்கன்னா கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க. நமது ஒய்யாங்குடியை சேர்ந்த திருமண்டல மீட்பு இயக்கத்தின் வெல்விஷர் அண்ணன் சாமுவேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. அது மிக விரைவில் வரவிருக்கிறது. எனவே இவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது நிச்சயம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தொடர்ந்து எதுவுமே தெரியாத தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது சொல்லுவாங்க இல்லையா, அது போல பாத்தீங்கன்னா தாங்கள் வேண்டுமென்றே இந்த பதவியில் தங்களை திட்டமிட்டு கால நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆயர்களுக்கு பேராயர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வயதை 70 ஆக்க வேண்டும் என்று தீர்மானமாக திட்டவட்டமாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இது போல விஷயங்களை செய்து வருகிறார்கள். இது நிச்சயமாக முற்றிலுமாக சட்டத்துக்கு விரோதமானது, கடவுளுக்கு விரோதமானது. சோ இவர்களை வைத்து அனைத்து திருமண்டல மக்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக திருமண்டலத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள், முற்றிலும் பணத்தை திருடுகின்ற திருடர்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா அனைத்து ஆலயங்களாக இருக்கட்டும், திருமண்டலங்களாக இருக்கட்டும், அது போல எல்லா நிறுவனங்களும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு தேய்வு நிலைக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது. அங்கிருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் கொடுக்கின்ற காணிக்கையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து அதை திருடி கொண்டிருக்கிறார்கள். இது தற்பொழுது இருக்கின்ற நிர்வாகத்தை வைத்து நிறைய பேர் போராடி கொண்டிருந்தாலும் மதுரையை சேர்ந்த திரு தேவசகாயம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வழக்குகள் சட்டப்பூர்வமாக நிறைய நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. அதுல ஒரு கட்டமாக தான் பாத்தீங்கன்னா சுவரட்டி விளம்பரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை முழுவதுமாக ஒட்டப்பட்டுள்ளது. இப்ப நம்ம நிற்கின்ற இந்த சினாடு அலுவலகத்திற்கு முன்பாகவும் பாத்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க. ஆனா நம்ம வரக்குல என்ன பண்ணாங்க, இந்த கல்லனுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இங்க எல்லாம் நிறைய இடத்துல ஒட்டியிருந்தாங்க, எல்லாத்தையும் கிழிச்சிருக்காங்க. அதாவது இமயமலை சிகரத்தை தொடுகின்ற அளவுக்கு ஊழல் செய்த ஒரு ஊழல்வாதி ஜாதிய கட்டமைப்புகளை இந்த திருமண்டலங்களுக்குள், இந்த தூய திருமண்டலங்கள் கொண்டு வந்து இந்த தூய்மையை நிர்வாகத்தை கெடுக்கின்ற ஜெனரல் செக்ரட்டரி பெர்னாண்டோ சத்தன்ராஜா போன்றவர்கள் நிச்சயமாக விரைவில் அகற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த திருமண்டலங்களாக இருக்கட்டும், கல்வி நிலையங்கள், ஆலயங்கள் மற்றும் அனைத்திற்கும் விடிவு காலம் பிறக்கும். எனவே தொடர்ந்து அனைவரும் இது போன்ற ஊழல்வாதிகளுக்கு எதிராக, ஒன்றத்துக்கும் உதவாத இந்த மனிதர்களுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்கள், உங்களுடைய கண்டனங்களை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அனைவரும் இணைந்து இது போன்ற தூய்மை செய்கின்ற பணிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் வருங்காலங்களில்
இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிஎஸ்ஐ திருமண்டலங்கள் ஆலயங்கள் காப்பாற்றப்படும். நமக்கு என்ன என்று இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் வேறு வழியாக ரட்சிப்பை கொண்டு வருவார். அது எந்த வழி என்பது நிறைய பேருக்கு எனக்கு தெரியாம இருக்குது. நாம் இந்த தூய்மான பணியை செய்யவில்லை என்றால், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்கள் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அமலேக்கியர் கையிலேயோ அது போல ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கையிலேயே நம்மளுடைய ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அந்த பாடு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், பெரிய பாடாயிரும். அது போலதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளை மிரட்டி கொண்டிருக்கின்ற பிஜேபி அவங்க கையிலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் அநியாயங்கள் தொடர்ந்து அக்கிரமங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள், தங்களை கேட்பதுக்கு ஆள் இல்லை என்று. எனவே வேறு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக நாமாவே மொழித்து கொண்டால் அது வந்து நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மிஷினரிகள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதித்த இந்த சொத்துக்களையாக இருக்கட்டும், இந்த ஆலயங்களாக இருக்கட்டும் மற்றும் அனைத்து அற நிலையங்களை காப்பாற்றுவதற்கு எதுவாக இருக்கும். எனவே திருமண்டல மக்கள் அனைவரும் விழித்து கொண்டு பெர்னாண்டஸ் ரத்னராஜா, ரூபன் மார்க், அந்த விமல் சுகுமார் போன்ற அதிகார வர்க்கத்தில் இருந்து கொண்டு அந்த இடத்தை அசையாமல் தங்களுடைய கால நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறவர்களை நிச்சயமாக கண்டறிந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் திருச்சி மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.